அரசு வேலை வாங்கித் தருவதாக 65 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் அஸ்தம்பட்டி ஜான்சன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் புகார் அளித்துள்ளார். அதில் சேலம் ஆதிதிராவிடர் நலத்துறை சமையல் பணி நியமனம் தொடர்பாக தானும் தனது உறவினர்களும் மற்றும் பல இடங்களில் கடன் பெற்றும் 65 லட்சம் ரூபாயை முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியனிடம் கொடுத்ததாக கூறியிருந்தார். பணத்தை வாங்கிக் கொண்டு பல மாதங்கள் ஆகியும் வேலை வாங்கி கொடுக்காமல் காலதாமதம் செய்து அலைய வைத்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டதை அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இந்த வழக்கை சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் விசாரிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன், அவரது மகள் லாவண்யா ஆகியோர் மீது மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மீதான வழக்குகளில் 4 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதியளித்துள்ளது. சென்னை தியாகராய நகர் தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா மீது வருமானத்திற்கு அதிகமாக 2.64 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும் தொகுதி மேம்பாட்டு நிதி 35 லட்சம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாகவும் 2 வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்குகளின் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்றும் விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி பாலசுப்ரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 4 மாதங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் உறுதி தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.